இந்த மாதிரி மிரைக்கவியை முதல்ல தமிழ் இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்தவர் திருஞான சம்பந்தர். இப்போ ஒரு பதிகம், பதிகம் என்று சொன்னால் 10 பாட்டு கொண்டது பதிகம். 11ஆம் பாட்டு அந்த பதிகம் சொல்லுவதெல்லாம் வரக்கூடிய பயன் சொல்றார். இப்ப கைலமலையை பத்தி ஒரு பதிகம் பாடுறார். அதுல பாட்டு முழுதும் பாருங்க எப்படி அந்த வல்லெழுத்தே வருது. புற்றரவு பற்றியகை நெற்றியது மற்றொருகன் ஒற்றை விடையன் செற்றதையில் உற்றதுமை அற்றவர்கள் அற்றுணைவன் உற்ற நகர்தான் சுற்றுமணி பெற்றதொலி செற்றமோடு குற்றமில தெற்றன வினாய் கற்றவர்கள் சொற்றகையின் முற்றுமொழி பெற்றகையில் ஆயமலை. அப்படியே இந்த பிரெட் ஸ்லைஸ் போட்ட மாதிரி சீர் அந்த ஓசை. புற்றரவு பற்றியகை நெற்றியது மற்றொருகன் ஒற்றை விடையன் செற்றதையில் உற்றதுமை அற்றவர்கள் அற்றுணைவன் உற்ற நகர்தான் சுற்றுமணி பெற்றதொலி செற்றமோடு குற்றமில தெற்றன வினாய் கற்றவர்கள் சொற்றகையின் முற்றுமொழி பெற்ற கையில் ஆயமலையே. இது வல்லிசை வண்ணம். மெல்லிசனம் மெல்லெழுத்துக்களே பயின்று வருவது. அது ஒரு இந்த சங்க இலக்கியத்துல 500 பாட்டு வரி என்ன மேற்கொள்ளா காட்டாங்க. பொன்னின் அன்ன புன்னை நுண்டாது மணியின் அன்ன நெய்தலங்கழனி. இது மெல்லோசை பயின்று வந்தது. இது மெல்லிசை வண்ணம் என்பது. இதே கைலாயமலையை பத்தி ஞான சம்பந்தர் பாட்டுல சிங்கவர மங்கையர்கள் தங்கன செங்கை நிறை தங்கமரதோய் எங்கள் வினை சங்கையவை எங்ககல வங்கமொழி எங்கு முளவாய் திங்களுள் நுங்க ஒளி விங்கி விழு தொங்கலோடு தங்க வயலே கங்கையோடு பொங்கு சடை எங்களிறை தங்கு கையில் ஆயமலையே. மெல்லோசையே போறாரு. அப்ப இது மெல்லோசை செய்யுள் முழுதும் இருப்பதனால இது மிரைக்கவின்னு சொல்லுவாங்க, சித்திரக்கவி என்று சொல்றது. இப்ப அதே மாதிரி இடையெழுத்து பயின்று வருவதுக்கு அதை இப்போ சங்க இலக்கியத்துல சொல்லும்போது சங்க இலக்கிய பாட்டில் ஒரு மேற்கோள் காட்டுவார்கள். வாழ்வெள்ளருவி வரைமிசை இடியவும் கோள்வல் உழுவை விடரிடை இயம்பவும் லகர லகர யகர ரகரங்கள் மிக்க வருவதனால இது ஈபு வண்ணம் என்று சொல்லுவார்கள். இடையெழுத்து மிக்க வருவது ஈபு வண்ணம். இதே இந்த கைலாமலை தேவாரத்துல ஞானசம்பந்தர் பாடுறார். பரியதிரை பெரிய புனல் வரிய ஒலி உரியதுடைய பரிசையுடையான் வரியவளை அரியகனி உருவினோடு பிரிவினவர் பிரிவில் நகர்தான் பெரிய எரி உருவமது தெரிய ஒரு பரிவு தரும் அருமை அதனால் கரியவனம் அரியமறை புரியவனம் மருவுகையில் ஆயமலையே என்று. இனி பாட்டு முழுது நெட்டெழுத்தே பயின்று வருவது, நெட்டெழுத்தே வருவது. அது புறநானூறு பாட்டு ஒண்ணு உதாரணம் காட்டுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதாவது தலை சொல்வா, போருக்கு போன எல்லா குதிரையும் திரும்ப வந்துருச்சு, எங்க தலைவன் போன குதிரை மட்டும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவா. அது பாட்டு ஒரு சோகம். எல்லாரும் வந்தாச்சு, என்னுடைய குதிரை மட்டும் வரல. அப்ப என்ன, தலைவன் அங்க போர்க்களத்தில் இறந்துபட்டான் என்பது கருத்து. மாவாராதே மாவாராதே எல்லார் மாவும் வந்தன எம்மில் புல்லுளை குடைமை புதல்வர் தந்த செல்வன்னூரும் மாவாராது. என்னுடைய மகனுக்கு பெற்றுக் கொடுத்த என்னுடைய கணவன் தலைவன் இருக்கா, புல்லுளை குடைமை புதல்வர் தந்த செல்வன் ஆகிய என்னுடைய கணவன், அவன் ஊரு மாவாராது. இந்த பாட்டுல முதல் வரி மா வா ரா தே மா வா ரா தே மா வா ரா தே மா வா ரா தே. இந்த முதல் வரியில 4 சீரும் நெட்டெழுத்து வந்தது. அது நெட்டெழுத்து பயின்று வருகின்ற வண்ணம் என்று சொன்னார். இது பிற்காலத்தை மிரக்கி வருகின்ற பொழுது பக்தி இலக்கியங்கள வர்ற போது ஏதமேல பூதமோடு காதத்திவன யாதி முதல் வேத விகிதன் கீதமோடு நீதி பல ஓதி மர வாது வயல் நாதன் நகர்தான் தாது போதி போது விட ஊது சிற மீது துளி கூதல் நலிய காதல் மிகு சோதி கிளர் மாது வயல் கோது கையில் ஆயமலையே. பாட்டு பூரா நெட்டெடுத்தது, மிரைக்கவியாக வந்தது. இனி நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் ரெண்டும் பயந்து வருது பாருங்க. அப்ப குறிஞ்சிருந்தாங்க குற்றெழுத்தே பயந்து வருது. நெட்டெழுத்து இல்லாம கடைசி பாட்டு முடிகிற போது மட்டும் நெட்டெழுத்து வரும். பாட்டுக்கு நடுவு பூரா குற்றெழுத்தே வரும். அது குறிஞ்சிர் வண்ணம்னு சொல்றது. அத ஒரு உதாரணம் காட்டுவாங்க. புறநானூறு வரி பாட்டு தான். குரங்குளை பொழிந்த கொய்சுவர் புறவி. குரங்குளை உளைன்னா பிடரி மயிறு,
அத சிசர்ஸ் வெட்டி இருக்கக்கூடிய பிடமிட்ட குதிரை. குரங்குளை பொலிந்த கொய்சுவர் புறவி, இது குறிஞ்சீர் வண்ணம் அமைந்த பாட்டு, அமைந்த அடி என்று சொல்வார்கள். இந்த குறிஞ்சீர் வண்ணம் பாட்டு பூரா இருக்கிறது. குறவங்கமள் நறுமென்குழல் அறிவை அவள் வெறுவ பொருவங்கரி படவென்றதன் உரிவையுடல் அணிவோன் அறவும் மலை புனலும் இளம் அதியும் நகு தலையும் இரவுஞ்சடை அடிகட்கிடம் விரிநீர்வியல் ஊரே. இது அந்த ஓசை பண்ணது பாட்டப்பதான் அழகு. சும்மா குறவங்கமள் நறுமென்குழல் அறிவை அவள் வெறுவ அப்படின்லாம் படிச்சா பாட்டு அந்த சுவைக்க முடியாது. பொருள் தெரியாது போனாலும் கூட அந்த ஓசை அணிந்து படிக்கும் போது அந்த ஷேப் வடிவம், குறவங்கமள் நரமென்குழல் அறிவை அவள் வெறுவ பொருவெங்கரி படவென்றதன் உரிவையுடல் அணிவோன் அறவும் மலை புனலும் இளம் அதியம் நகு தலையும் விரவஞ்சடை அடிகட்கிடம் விரிநீர்வியல் ஊரே. இப்ப குற்றெழுத்து நெற்றெழுத்தும் பாட்டு முழுதும் பயின்று வருவது. அது தொல்காப்பியத்துல அதுக்கு அந்த வண்ணத்துக்கு புராணத்துல ஒரு உதாரணம் காட்டுவார்கள். ஓரூர் வாழினும் சேரிவாரார் சேரிவரினும் ஆரமையங்கார். தலைவன் அகநானூறு பாட்டு. அவன் பரத்தை பிரிந்திருக்கிறான். அவன் ஒரே ஊர்ல தான், அதே ஊர்ல தான் இருக்கான். அவனுடைய நிலைமையை தலைவி சொல்றான். ஓரூர் வாழினும் சேரி வாரார், ஒரே ஊர்ல இருந்தாலும் வீட்டுக்கு வர மாட்டார். சேரி வரினும் வந்தாரு ஆரம்பயங்கார். இது குற்றெழுத்தும் நெற்றெழுத்தும் பயின்று வந்ததுனால இது சித்திர வண்ணம் என்று சொன்னார். சித்திர வண்ணம் ஒரு சைடுல மெருக்கவில சித்திரவில எப்படி வருதான், நிராமய பராபர புராதன பராப சிவராக அருள் என்று இராவு மீது ராயது பராநினை புராண நமராதிபதியாம் அராமிசை இராதில் தராயன பராயன வராக உருவா தராயன விராயரி பராய் மிகு தராய் மொழி விராயபதியே. குற்றெழுத்து நெற்றெழுத்தும் பயன் வருவது. இனி இந்த சீர்வகையால் பிறப்பது போல சந்த குழிப்புன்னு ஒண்ணு தமிழ்ல, சந்த குழிப்பு. இப்ப பாட்டு சொல்லும் போது தாத்தை தாத்தைன்னெல்லாம் நாட்டு மாட்டம் சொல்றாங்க. அந்த மாதிரி இது பாட்டுக்கு நேரசை நிறையசை அப்படிலாம் சொல்லாம சந்த குழிப்புன்னு சொல்றது. சந்த குழிப்புன்னு என்னன்னா, இப்ப த ந ரெண்டு குற்றெழுத்து, இது குரிணை. அப்ப குரிணையை தான என்ற சந்த குழிப்பினால சொல்லுவது. நெடிலிணை என்ன, தா நா ரெண்டு நெற்றெழுத்து தானான்னு சொல்றது. குரில் நெடில் தனா, நெடில் குரில் தான. இப்ப இத மல்டிபிளேஷன் பண்ணிக்கிறது. தன தானா தனா தான, இத ரெண்டு சீரா மூணு சீராகும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது. வச்சுக்கிட்டு அந்த ஓசைக்கு ஏற்றபடியாக அப்பாட்ட அவங்க இந்த பழைய காலத்துல அது கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வேலை செய்யற தொழில் பண்றவனுக்கெல்லாம் யாப்பு எடுத்து பாடுறது இல்லை. ஆனா அவனுக்கு அந்த மியூசிக்கல் சென்ஸ் இருந்தது. ஓசையை அளவிடக்கூடிய, அதான் எக்குச்சேவின்னு சொன்னோம் இல்லையா, அது இருந்தது. எக்குச்சேவிடையவர்களா இருந்தார்கள். அதனால அவனுக்கு ஒரு ஓசையை பார்த்த உடனேயே அவங்க டக்குனு பாட்டு அவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி பாட்டு வந்துடும். அவங்களுக்கு ஓசை தான் முக்கியமே ஒழிய சீரு அசை எடுத்தவர்களுக்கு முக்கியம் இல்ல, அடிப்படை இல்லை. வாய்மொழி கவிஞர்களுக்கு ஓரல் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த அந்த ஓரல் பாயிண்ட் மாதிரி வாய்மொழி கவிஞர்களுடைய இயல்பையும் கவிஞர்கள் வாங்கி கொண்டார்கள் சண்டப்பாட்டு. இப்போ இந்த நம்ம அந்த இதை பார்த்தோம் இல்லைங்களா, மா வா ராதே மா வா ராதே தா நா தா நா தா நா தா நா, இந்த ஓசையை வாங்கிட்டு கவிஞர் பாட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வர பாட்டு ஞானசமுந்தர் இதுல பாட்டு